தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. குழந்தைகளா, இன்னைக்கு நாம ஔவையார் இயற்றிய நீதி இலக்கிய நூலான கொன்றை வேந்தன் பாடலை தெரிஞ்சுக்க போறோம். கொன்றை அப்படிங்கிறது ஒரு மரம். அதுல மலரக்கூடிய மலர் தான் கொன்றை மலர். கொன்றை மலர விரும்பி அணியும் இறைவன் சிவன். சிவபெருமானின் மகனான விநாயகரை போற்றிதான் இந்த நூல் பாடப்பெற்றிருக்கு. கொன்றை வேந்தன் செல்வன் அப்படின்னு தொடங்கக்கூடிய கடவுள் வாழ்த்தின் முதல் வரிதான் இந்த நூலினுடைய தலைப்பு. இந்த நூல்ல மொத்தம் 91 பாடல்கள் இருக்கு. அதுல நம்ம 13 பாடல்களை தெரிஞ்சுக்க போறோம். அதாவது உயிர் எழுத்துக்கள்ல தொடங்கக்கூடிய 13 பாடல்களை நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய அம்மாவும் அப்பாவும் நம்முடைய முதல் தெய்வங்கள். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இதனுடைய அர்த்தம் என்ன? கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவது மிகவும் நல்லது. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இதனுடைய அர்த்தம் என்ன? மனைவி மக்களோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையே சிறந்த வாழ்க்கை. ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பிறருக்கு உதவி செய்யாதோர் பொருளை தீயவர் பறித்து கொள்வார். இதன் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு நாம் செய்ய வேண்டும். உண்டி சுருங்குதல் பண்டிக் கழகு. உண்டி சுருங்குதல் பண்டிக் கழகு. இதனுடைய அர்த்தம் என்ன? குறைத்து உண்ணுதல் வயிற்றுக்கு நல்லது. எல்லோருக்கும் வணக்கம். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேருக்கு தமிழரசி டெக்னாலஜிஸ் பெருமையுடன் வழங்கும் கலைவாணி ERP பயன்படுத்துங்க. புக் யுவர் ஃப்ரீ டெமோ டுடே. ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும். ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும். இதனுடைய அர்த்தம் என்ன? ஊராரோடு பகைத்து கொண்டால் குடும்பம் கெடும். அதனால ஊர் மக்களோடு ஒற்றுமையாக இருக்கணும். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். இதனுடைய அர்த்தம் என்ன? கணக்கும் மொழியும் நம்முடைய இரு கண்களை போன்றது. படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏவா மக்கள் மூவா மருந்து. ஏவா மக்கள் மூவா மருந்து. இதனுடைய அர்த்தம் என்ன? பெற்றோர்கள் செய் என்று சொல்லும் முன்பே குறிப்பறிந்து செயலாற்றும் பிள்ளைகள் சிறந்தவர்கள். அதாவது அம்மா அப்பா சொல்றதுக்கு முன்னாடியே அவர்களுடைய குறிப்பறிந்து செய்யக்கூடிய பிள்ளைகள் சிறந்தவர்கள். ஐயம் புகினும் செய்வன செய். ஐயம் புகினும் செய்வன செய். இதனுடைய அர்த்தம் என்ன? பிச்சை எடுத்து வாழக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னாலும் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எப்போதுமே எப்படி இருக்கணும்? நற்செயல்களாக மட்டும்தான் இருக்கணும். ஒருவனை பற்றி ஓரகத்திரு. ஒருவனை பற்றி ஓருகத்திரு. இதனுடைய அர்த்தம் என்ன? அது பெண்ணானவள் நல்ல ஆண் ஒருவனை தேர்ந்தெடுத்து இருவரும் ஒரே வீட்டில் இன்பமாய் வாழ வேண்டும். ஓதலின் நன்றே வேதியர்க்கு ஒழுக்கம். ஓதலின் நன்றே வேதியர்க்கு ஒழுக்கம். இதனுடைய அர்த்தம் என்ன? படிப்பதை விட முக்கியமானது ஒழுக்கம். கல்வி நமக்கு அறிவை தரும். ஒழுக்கம் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும். ஒழுக்கம் அப்படிங்கிறது நேர்மையா இருக்கிறது, நல்ல செயல்களை செய்யறது, யாருக்கும் கெடுதல் விளைவிக்காம இருக்கிறது.
அவ்வியம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவு. அவ்வியம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவு. இதனுடைய அர்த்தம் என்ன? பொறாமை கொண்டு பேசுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய வளர்ச்சி அது கெடுக்கும். அந்த நேரம் நமக்கு வீணாகும், நம்முடைய வளர்ச்சி அதனால தடைப்படும். அதனால பொறாமை கொள்ள கூடாது. அக்கமும் காசும் சிக்கென தேடு. அக்கமும் காசும் சிக்கென தேடு. இதனுடைய அர்த்தம் என்ன? தானியங்களையும் அதாவது உணவையும் பணத்தையும் நாம வீணாக்க கூடாது, சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஔவையாரின் கொன்றை வேந்தன். ஔவையாரின் கொன்றை வேந்தன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். உண்டி சுருங்குதல் பண்டிக் கழகு. உண்டி சுருங்குதல் பண்டிக் கழகு. ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும். ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். ஏவா மக்கள் மூவா மருந்து. ஏவா மக்கள் மூவா மருந்து. ஐயம் புகினும் செய்வன செய். ஐயம் புகினும் செய்வன செய். ஒருவனை பற்றி ஓரகத்திரு. ஒருவனை பற்றி ஓருகத்திரு. ஓதலின் அன்றே வேதியர்க்கு ஒழுக்கம். ஓதலின் நன்றே வேதியர்க்கு ஒழுக்கம். அவ்வியம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவு. அவ்வியம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவு. அக்கமும் காசும் சிக்கென தேடு. அக்கமும் காசும் சிக்கென தேடு. குழந்தைகளா, இந்த அறநூல்ல சொல்லிருக்க அறநெறிகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுவோம். அடுத்த நல்ல காணொளியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.